மேகி உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ இந்த கொரியன் ஸ்டைலில் மேகி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் வெங்காயம் 1 குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 2 பல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 குட்டியாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. கேரட் 1 குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் அல்டர்னேட்டாக கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 1/2 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு சாசரில் எடுத்து வச்சுருக்கேன். இதை அழகாக உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மேகி மசாலா பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மேகி மசாலாவை நம்ம இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். லெமன் 1/2 லெமன் இதெல்லாம் சூப்பராக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் பச்சையாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த எந்த ஒரு பச்சை ஸ்மெல்லும் எடுக்காது. ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக யம்மியாக இருக்கும். கொரியன் ஸ்டைலில் ஒரு மேகி மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும் இன்னும் 5 நிமிஷத்தில். இந்த டைமில் நீங்கள் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை கொதிக்க வச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே வேக வச்சு வச்சுருக்க மேகியை உள்ளே சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த வெஜிடபிள்ஸ், அந்த எண்ணெய், மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி சூப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொரியன் ஸ்டைலில் ஒரு மேகி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் பார்க்க கன்னியாகுமரி சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மனசுக்கு பிடிச்சதை சமைங்க, மனசார சாப்பிடுங்க.